இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி எப்படி ஈஸியாக செய்யலான்னு தான். ஆக்சுவலாக நானும் இதை ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், என்னோடய மாமியாரோட இன்ஸ்ட்ரக்ஷனோட. ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரினா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸே போதுமானது. நம்ம இன்னைக்கு குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் சூடானதும் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு நான் மேலே சொல்லியிருந்த லவங்கப்பட்டை, பே லீவ்ஸ், கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடலாம். இது கூட ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சது சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த 3 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். ஆயில் நல்லா பிரிஞ்சு வரும் வெங்காயத்தில். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கூட நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். ஆயில் லைட்டாக பிரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருந்த 4 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி ஆயில் தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 ஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் ரைஸ் நம்ம ஆட் பண்ணிப்போம். அப்போ தான் இந்த கறியோட டேஸ்ட் ரைஸில் நல்லாவே ஆட் ஆகும். மேலே இன்னும் கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நம்ம ஒரு 3 கிளாஸ் ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு மொத்தம் ஒரு 6 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிப்போம். அரிசி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ஆட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே நெய் ஊற்றிட்டா அவ்வளோதாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் இருந்தால் போதும். நாங்கள் ரொட்டீனாக வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பிரியாணிக்கு. ஆக்சுவலாக இவ்வளோ நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாகவே சுவை சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.